Greetings to you in the master's name of our Lord and Savior Jesus Christ. டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ஆகும்போது நிறைய அவரோட கான்டாக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் லைஃப்பில் இருந்தும் சரி அவர் மொபைல் கான்டாக்ட்ஸில் இருந்தும் சரி அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டார், எடுத்துட்டார். அதுக்கு அவர் வந்து குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கலான்னு அவர் அங்கே டிசிஷன் எடுத்தார். அதுக்கு என்ன காரணம்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் கூட இருக்காங்களோ அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட என்ன சிந்தனையோ அந்த சிந்தனை தான் அவரை வந்து பாதிக்கும், அவர் எடுக்க போகிற டிசிஷன்ஸை பாதிக்கும். அவர் அந்த பெரிய ஒரு தேசத்துக்கே அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கனால அது ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால அவர் ஃப்ரெண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறார். நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லேருந்தும் ஆஃபீஸில் வேலை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க, நல்லா படிக்கிறவங்க, அவங்களும் ஒரு குறிப்பிட்ட குரூப்பில் இருப்பாங்க. அது மாதிரி இந்த கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எப்பயுமே இருக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, அந்த மாதிரி குரூப் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குரூப்பாக இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் நல்லா விளாட்றவங்க அவங்க ஒரு தனி குரூப்பாக இருப்பாங்க. இந்த ஒரே சிந்தனை இருக்கவங்க மட்டும் அது எப்பயுமே ஒரு குரூப்பாக அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக சேர்ந்துக்குவாங்க. இங்கிலீஷில் வந்து ஒரு ப்ரோவர்ப் இருக்கிறது, யூ டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். நீ உன் ஃப்ரெண்டை பற்றி மட்டும் சொல்லு, நான் நீ யாருன்னு சொல்கிறேன். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்காங்களோ அது போல தான் நீங்களும் எப்பயுமே இருப்பீங்க, மேக்ஸிமம் இருப்பீங்க. ஏன்னா அவங்களோட சிந்தனை, அவங்களோட பேச்சு பழக்கம் எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து அப்படியே வரும். நீங்கள் ஒரு 15 நாள் ஒருத்தவங்க கூடயே நீங்கள் பழகி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எப்படி சிந்திக்கிறாங்களோ அவங்க எப்படி பேசுகிறாங்களோ தான் நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால நம்ம யார் நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அது நம்ம வாழ்க்கையிட்ட அந்த திசையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு நாளில் 2 நாளில் கண்டுபிடிக்கலன்னா கூட ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபு, உங்கள் பிள்ளைங்க ஃப்யூச்சர் எல்லாமே அந்த டைரக்ஷனே மாற்றி விட்ருவாங்க. அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சங்கீதம் 1:1 என்ன எழுதியிருக்குன்னா, சங்கீதம் ஸ்டார்ட் ஆகுறதே இங்கிலீஷில் வந்து பிளஸட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. தமிழில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா அந்த 3 காரியம் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. அது அந்த 3 காரியம் நீங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வந்து என்னன்னா, துன்மார்க்கனோட நீ வழியில் அந்த ஆலோசனையில் வந்து என்ன பண்ணாத, நீ நடவாத, அவனோட ஆலோசனை நீ கேட்காத, பாவிகளோட வழியில வந்து நீ நடக்காத, நிற்காத. அது மாதிரி பரியாசக்காரனோட கூட நீ வந்து உட்காராத. இது வந்து என்ன குறிக்கிறதா இருக்குதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை தான் குறிக்கிறது. நீ எப்போ யாரு கூட உட்காருவீங்க, யாரு கூட நிற்பீங்க, யாரோட ஆலோசனை கேட்பீங்க, அந்த டே டு டே பேசிஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 செட் ஆஃப் குரூப்ஸ் கிட்டே வந்து நீ விலகுன்னு ஆண்டு எழுதியிருக்காரு. அவனை தான் பாக்கியவானன்னு எழுதியிருக்கிறது. ஏன்னா அது எவ்வளோ டேஞ்சரான ஒரு காரியம்னு ஆண்டுக்கு அது தெரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி நல்ல ஃப்ரெண்ட், ஆண்டர் கொடுத்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க கூட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் பேசினாவே உங்களுக்கு எப்படினாலும் ஆண்டர் வார்த்தையிலேருந்து ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அந்த டேக்கு அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எப்படினாலும் அவங்க ஆண்டர் பக்கம் தான் திருப்ப பார்ப்பாங்க ஒழிஞ்சு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்னென்னா ஆண்டருக்கு வார்த்தைக்கு எதிர்மறையான காரியத்தில் அவங்களை ஊக்குவிக்கவே மாட்டாங்க. இதே வந்து ஆண்டர் கொடுக்காத ஒரு ஃப்ரெண்ட், என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசும்போது எப்படினாலும் தேவையில்லாத வார்த்தைகள், என்னன்னா வேறவங்கள்ட்ட காரியங்கள் பற்றி பேசுறது, இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இன்னொரு நபரை பற்றி நல்லது நினச்சா கூட உங்கள்கிட்ட அவங்க சொல்லியும் நீங்களே அவங்க மேலே கசப்ப, உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் அந்த பிரச்சனை உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப அந்த பகுத்தறிவு வரத்தில் வந்து அதில் கரெக்டாக நம்ம இருக்கணும். எப்படின்னா எந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக தேவை, எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து நம்ம விலகணும்னு அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாகவங்களாக இருக்கணும். ஆண்டர்கிட்ட அந்த காரியத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை தாங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் விலகணும். நீங்கள் நினைக்கலாம் நம்ம விலகும் போது ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஹர்ட் ஆயிடுவாங்களா, ஹர்ட் எவ்வளோ நாளைக்கு ஆவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டருக்கு கணக்கு கொடுக்கணுமே, அதுக்கு நம்ம அதில் வந்து நம்ம அதை பற்றி யோசிக்கக்கூடாது, ஐயோ ஹர்ட் ஆயிடுவாங்களா இல்லையா, அது 1 நாள் 2 நாள் கதை தான். ஆனால் நம்ம வந்து நம்மள்ட்ட ஃப்யூச்சர், நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சர், நம்மள்ட்ட ஆண்டருக்கும் நம்மளுக்கு இருக்க நம்ம ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை என்ன எழுதிக்குன்னா, ஞானவான் கூட நீ சஞ்சரிக்கும் போது நீ ஞானவானா நீங்கள் மாறுவீங்க, இதே மூடன் கூட நீ வந்து தோழனாக இருந்தீங்கன்னா நாசமாவீங்கன்னு வசனத்தில் எழுதியிருக்கிறது.
அதனால நம்ம மூடன் கூட இல்லைன்னா அது போல பரியாசக்காரங்களோ பாவியும் கூட அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஐக்கியம் ரொம்ப வைக்கும் போது நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து அழிவு அழிவு போன்ற காரியத்தில் வந்து நம்ம கால் வைக்கிறதுக்கு சமமாக இருக்கிறோம். அதனால அந்த மாதிரி காரியத்தை விட்டு நம்ம விலகுவோம். ஞானமா இருக்கிற ஆண்டர் கொடுக்குற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஐக்கியமா இருங்க. ஆண்டர்ட்டு கொடுக்குற அந்த நல்ல ஆலோசனைகள்ல நீங்க வளருங்க. ஆவியான கைடன்ஸ்ல நீங்க நடங்க. ஆண்டர் உங்களையும் உங்க ஃபியூச்சரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.